வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. மணவளக்கலை உறவுகளுக்கு கோபாலின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷியின் மணவளக்கலையை பற்றி தினமும் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். சுவாமிஜி அவர்கள் எழுதிய வாழ்க்கை மலர்கள் என்ற நூலிலிருந்து பிப்ரவரி மாதம் 18ஆம் தேதி உலகையே வசமாக்கலாம் என்ற தலைப்பில் சிந்திக்கவிருக்கிறோம். என்னை உடலளவில் குறுக்கிக் கொண்டிருந்த போது என்னை எதனோடோ யாருடனோ ஒப்பிட்டு கொண்டேன். அப்போது நான் பெரியவன், நான் வல்லவன், நான் செல்வன், நான் அழகன் என்றெல்லாம் தருக்கு வந்தது. ஒப்பு ஓமை இல்லாத ஒரு பெரிய பொருளாக நானே இருக்கும் நிலையை உணர்ந்து கொண்டு விட்ட போது எதனோடு என்னை ஒப்பிட்டு தருக்குவது? ஆணவம் எழுவதற்கு காரணமே இல்லையே. நானே பிரம்மமாக இருக்கிறேன், பிரம்மமே எல்லாமாக இருக்கிறது என்னும்போது எல்லாமே நானாக இருக்கும் நிலையையும் நானே எல்லாமாய் இருக்கும் நிலையையும் நான் உணர்ந்தபோது எதனோடு என்னை ஒப்பிட்டு என்னை எடை போட்டுக் கொள்வது? நான் என்னும் அகங்காரமும் எனது என்னும் மமகாரமும் ஒருங்கே ஒழியும் இடம் நான் பிரம்மம் என்ற தெளிவுதான். இந்த இடத்தில்தான் இன்ட்யூட்டிவ் லவ் பிறக்கிறது. இந்த இடத்தில்தான் பெரியவர்கள் சொல்லிப்போன ஆன்மநேய ஒருமைப்பாடு மலர்கிறது. இந்த இடத்தில்தான் வந்த வேலை முடிகிறது. இந்த இடத்தில்தான் அறிவுக்கு பூரணத்துவமும் அடக்கமும் அமைதியும் கிடைக்கின்றன. இந்த இடத்தில்தான் மனதிற்கு முழுமையான தூய்மையும் முழுமையான விசாலமும் கிடைக்கின்றன. இந்த இடத்தில்தான் அன்பும் கருணையும் அருளும் இயல்பாகின்றன. இந்த இடத்தில்தான் அறவுணர்வு பிறழாது காக்கும் வல்லமை கிடைக்கிறது. இந்த இடத்திற்கு எல்லோரும் வருவது எளிதே. அருட்தந்தை அவர்கள். எப்படி உலகை வசமாக்கலாம்? கவியரசர் கண்ணதாசன் சொல்லுகிறார். உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும். நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும். உண்மை என்பது அன்பாகும், பெரும் பணிவு என்பது பண்பாகும். இந்த இரண்டு கட்டளை அறிந்த மனதில் எல்லா நன்மையும் உண்டாகும், எல்லா நன்மையும் உண்டாகும். ஒன்றே சொல்வார், ஒன்றே செய்வார், உள்ளத்தின் உள்ளது அமைதி. இன்பத்தில் துன்பம், துன்பத்தில் இன்பம், இறைவன் வகுத்த நியதி. சொல்லுக்கு செய்கை பொன்னாகும், வரும் துன்பத்தில் இன்பம் பட்டாகும். இந்த நான்கு கட்டளை அறிந்த மனதில் எல்லா நன்மையும் உண்டாகும், எல்லா நன்மையும் உண்டாகும். ஆசை களவு கோபம் கொண்டவன் பேசத் தெரிந்த மிருகம். அன்பு நன்றி கருணை கொண்டவன் மனித வடிவில் தெய்வம். மிருகம் என்பது கள்ளமனம், உயர் தெய்வம் என்பது பிள்ளை மனம். இந்த ஆறு கட்டளை அறிந்த மனது ஆண்டவன் வாழும் வெள்ளை மனம், ஆண்டவன் வாழும் வெள்ளை மனம். ஆறு மனமே ஆறு, அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு. தேர்ந்து மனிதன் வாழும் வகைக்கு தெய்வத்தின் கட்டளை ஆறு, தெய்வத்தின் கட்டளை ஆறு. ஆறு மனமே ஆறு, அந்த ஆண்டவன் கட்டளையாறு. வாழ்க வளமுடன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன்.